ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ நாளைக்கு எக்ஸாமில் மறக்காம இதெல்லாம் பண்ண பாருங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சில பேருக்கு படிச்சதெல்லாம் மறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதான் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கும். இப்போ வரைக்கும் எல்லாருமே நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ படிக்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக படிங்க. நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணி படிங்க. கண்டிப்பாக நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரும். ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து மறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மறக்கவே மறக்காது. ஸோ இப்போ மறக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் எக்ஸாமில் எழுத போகிறப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் அறகுறையாக இல்லை பாதி தான் படிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா அது மறக்கிற சான்சஸ் இருக்குது. ஒரு சில கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சுட்டு ஒரு சில கொஸ்டின்ஸ் ஆஃபாக பார்த்து வச்சிருப்பீங்க. பாதி பார்த்துருக்கப்போ எல்லா கொஸ்டினும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள், எல்லா கொஸ்டினையும் வந்து ஒரு நோட்டில் எழுதுங்க. ஸோ ஃபுல்லாக நீங்கள் எழுத தேவையில்ல. கடைசி நேரம் இப்போ உட்காந்துருக்கப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை மிடில் பாயிண்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. எந்த பாயிண்ட்ல ஆரம்பிச்சா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வருமோ அதை ஃபுல்லாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இல்லை 2 கொஸ்டின் டிஃபரன்ஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் யூனிட்ல 2 கொஸ்டின் படிச்சிருக்கீங்க, இல்லை 4-5 கொஸ்டின் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினையும் வந்து ஒரு டிஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஸோ அந்த கொஸ்டின் எப்படி டிஃபரன்ஸ் பண்ணால் இந்த கொஸ்டினுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு இன்னொரு கொஸ்டினுக்கு சம்மந்தமே இல்லைனாலும் நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டு எழுதுறப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மறக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இப்போ மறக்கிற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து நாளைக்கு எக்ஸாம் நல்லா தான் பண்ணுவீங்க. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப மறக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த ஐடியா யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் 2 நாளாக உட்காந்து படிச்சிருப்பீங்க, இல்லை நிறைய நாள் உட்காந்து படிச்சிருப்பீங்க. ஸோ ஆனால் இப்போ லாஸ்ட்டாக பார்க்குறப்போ உங்களுக்கு எல்லாமே குழப்பற மாதிரி இருக்கும், இல்லை மறக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சனாலும் உங்களுக்கு அது மறக்காது. சப்போஸ் லைட்டாக மறக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஐடியா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் லாஸ்ட் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதில் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபுல்லாக நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மறக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஐடியா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ண பாருங்க. ஸோ முடிஞ்சளவு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ண பாருங்க. இன்னைக்கு படிச்சதை ரீகால் பண்ணிடுங்க. ஸோ அதான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் சரி, மறக்கலனாலும் ரீகால் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ ரீகால் பண்ணுறது நீங்கள் எழுதி வச்சு ரீகால் பண்ணலாம், இல்லை பார்த்துட்டு போனாலும் ரீகால் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற பார்த்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு சில பேர் எழுதினா தான் ஞாபகம் இருக்கும், ஒரு சில பேர் பார்த்தாலும் ஞாபகம் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி அப்படிங்கிற பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து லாஸ்ட் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ரீசெக்அப் பண்ண பாருங்க. ரீகால் பண்ணுறது மஸ்ட்னா அதே மாதிரி நீங்கள் ரீசெக்அப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக்கில் சம்டைம்ஸ் வந்து கொஸ்டின் நம்பர் போடாமல் இருந்திருப்பீங்க, இல்லாட்டி வேறு ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க, இல்லை கடைசி இந்த மிஸ்டேக்கை மாற்றிக்கலாம்னு நினச்சிருப்பீங்க. ஸோ நான் அப்படியே மறந்துருப்பீங்க. ஸோ ரீசெக்அப் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனெக்ஸில் கரெக்டாக டிக் பண்ண பாருங்கள். ஸோ எந்த கொஸ்டின் எழுதினாலும் அந்த கொஸ்டின் எழுதின உடனே வந்து டிக் பண்ணுங்கள். சப்டிவிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்டிவிஷன்ஸ்லாம் கரெக்டாக போட்டு ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி எல்லாத்தையும் டிக் பண்ண பாருங்கள். அனெக்ஸில் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 யோசிச்சுட்டு கரெக்டாக ஃபில் பண்ண பாருங்கள். எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடுறாங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் டயக்ராம் இருக்குது, இல்லை எதுவும் டிஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, இல்லை நிறைய சப்கேட்டிங்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக டயக்ராம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டயக்ராம் வந்து கரெக்டாக போட பாருங்கள். இல்லை ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டெப்ஸையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஸ்டேஷனரிஸ்லாம் தேவையோ இப்போவே கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோட படிங்க. நீங்கள் படித்த கொஸ்டின் வரப்போகுது. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எக்ஸாம் நல்லா பண்ண பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.